இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பை நேரடியாக எதிரியாரன்னா பாரதிய ஜனதா. அவன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மாட்டான். அவன் கொள்கைக்கு எதிரானது. ஏன்? அவன் எவ்வளவு இருக்கான்னு தெரிஞ்சிடும். நாடு கொந்தளிச்சிடும். அவன் எடுக்க மாட்டான். அவன் கோட்பாடு அது இல்லை. சாதி இருக்கணும் எனக்கு ஓட்டு போட, சாதி கட்சிகள் என்னோடு இருக்கணும் கூட்டணி வைக்க. ஆனால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவனுக்கான உரிய உரிமையை கொடுக்க கூடாது. அவன் கோட்பாடு அது. அப்படி மத்திய அரசு எடுக்கணும்னா மாநில அரசின் உரிமையை நீ அடமான வைக்கிறாய் மத்திய அரசு இடத்துல. ஆனால் நீதான் மாநில தன்னாட்சி பேசினாய், மாநில சுயாட்சி பேசினாய், மாநில உரிமை பேசினாய். உச்ச நீதிமன்றம் சொல்லுது மாநிலங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. எடுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நிதிஷ்குமார் யாரை கட்டு எடுத்தார். நீதிமன்றம் தடுக்குது. அந்த தடையை நான் பொருட்படுத்த மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்றாரு. அப்படி உனக்கு சொல்ல தெரியாதா? காவிரியில் ஊதிய நதிநீரை தமிழ்நாட்டுக்கு பிரித்துக் கொடுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் சொல்கிறது. அந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று கர்நாடகா சொல்கிறது. அப்படி சொல்ல உங்களுக்கு ஆண்மை துணிவு இல்லையா? முல்லை பெரியாற்று அணை வலுவாகத்தான் இருக்கிறது, உறுதியாகத்தான் இருக்கிறது. வேறு அணை கட்டுகின்ற தேவை இல்லை. உரிய நீரை பிரித்துக் கொடுங்கள் கேரளாவுக்கு சொல்லுது உச்ச நீதிமன்றம். கேட்க முடியாது கேரளா. அப்படி எதிர்த்து பேச முடியாது உங்களால. என்ன மாட்டீர்கள்? திராவிடம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ் குடிகளுக்கு உரியதை கொடுக்காது. நாங்கள் கேட்பது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு. நல்லா கவனிச்சுக்கணும். இட பகிர்வு கேட்கிறோம், ஒதுக்கீடு கேட்கல, பங்கீடு கேட்கிறோம். என் அன்பு தம்பி தங்கைகளே, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி, ஒரு வீட்டில் ஒரே ஒரு அப்பத்தாருகா ஒரு கிழவி, அவ அட்டைக்கு 10 கிலோ அரிசி. ஒரு வீட்டில் 10 பேர் இருக்கிறான், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்பா அம்மா, எப்படி 10 பேர் இருக்கான் உறுப்பினர். அவன் குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது நியாயமா அநியாயமா? இது நீதியா அநீதியா? இதை மட்டும் அறிவார்ந்த என் தம்பி தங்கள் சிந்திச்சுப்பார். நாங்க என்ன சொல்றோம்? ஒத்த மனுஷி இருக்கா அவளுக்கு உரியதை கொடு, 10 மனுஷன் இருக்கா அவனுக்கு உரியதை கொடு. இதாண்டா இடஒதுக்கீடு, இதாண்டா சரியான பங்கீடு. இந்த பங்கீடைத்தான் நாம கேட்கிறோம். இது மாநில அரசை செய்ய முடியும் என்கிற நிலை இருக்கும்போது இதை மத்திய அரசு செய்யணும் என்று நீ சொன்னா உன் உரிமையை அவனுக்கு ஏன் அடமான வைக்கிற? அவன்கிட்ட எடுத்து கொடுக்குற? ஏன் கொடுக்குற? அப்ப என்ன இதுக்கு நீ தன்னாட்சி உரிமை பேசுன, மாநில உரிமை பேசுன? எதுக்கு பேசுன? ஏமாற்று தானே, ஏமாற்று தானே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.